என் அன்பு பிள்ளையே, உன் ஒருவனுக்காக தினமும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன். உனது துயரங்களை போக்குவதற்கும் உனது கர்ம பலன்களில் இருந்து உன்னை விடுவிக்கவும் இன்றும் எனது தர்பாரில் உனக்காக விலக்கேற்றிக் கொண்டிருக்கின்றேன். உனது பாரங்கள் அத்தனையும் நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன். விரைவில் அத்தனையும் முடிவுக்கு வரப்போகின்றது. உன்னை விட்டு நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் விலகப் போகின்றது. பொறுமையாக இரு தங்கமே. அப்பா நான் இருக்கின்றேன். வாழ்க்கையில் துன்பப்படாத மனிதனே கிடையாது. அவரவர் கர்ம வினைகளின்படி அதை அனைவரும் அனுபவித்தே ஆக வேண்டும். தவறு இழைத்தவர்கள் எவராகினும் அவர்களுக்கு தண்டனை நிச்சயம் உண்டு என்பதை தெளிவாக தெரிந்து கொள். உனக்கு நிச்சயம் வெகுமதிகளை அள்ளித் தருவேன். இமை பொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் தங்கமே. இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும். நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகவே நடந்தது என்பதை உணர்ந்து கொள். என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும். நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம், நிம்மதி, செல்வம் மற்றும் உறவுகளும் உன்னை தேடி வரும். இனிமேல் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும். தொட்டதெல்லாம் துவங்கும். நான் உன்னை கைப்பிடித்து நடத்தி கொண்டு போகின்றேன். நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கின்றேன். கலங்காதே தங்கமே. உனது மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும். எல்லாம் உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே. தாமதமாகினும் தர்மமே வெல்லும் குழந்தையே. வாழ்வில் எல்லோரும் நம்மை வெவ்வேறு விதமாகத்தான் சித்தரித்து வைத்திருப்பார்கள். ஒன்றை மனதில் கொள். எல்லோருடைய மனப்பக்குவமும் ஒரே போல் இருக்காது குழந்தையே. வாடி வருவோருக்கு வலிமையை தந்து படுகின்ற துன்பங்கள் பறந்திட செய்து ஈடில்லா செல்வங்கள் இல்லத்தில் சேர்த்து பெரும் புகழ் தேடி தந்து உன்னை நான் வாழ்விப்பேன். சுற்றி எல்லோரும் உயர்ந்து கொண்டிருக்க நான் மட்டும் ஏன் சாயப்பா இப்படியே இருக்கின்றேன் என புலம்பாதே. உனது திறன் வேறு, களம் வேறு, காலம் வேறு. நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய். அதற்கான காலம் மிக அருகில் உள்ளது. நம்பிக்கை இழக்காமல் முன்னேறு. நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக. யார் ஒருவர் எழுத்து மூலமாகவோ வாய்மொழி வழியாகவோ சொல்லும் நல்ல பதிவுகளை நீங்கள் படிக்கும் போதும் கேட்கும் போதும் உங்கள் வாழ்வில் நல்லது நடந்தே தீரும். இறைவன் எல்லோருக்கும் நேரில் வருவதில்லை. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உணர்த்துவார். நல்லதை திரும்ப திரும்ப பேசும் போதும் படிக்கும் போதும் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் நிச்சயம் வரும். கவலைப்படாதே. உன் தற்போதைய நிலைமை மாறி அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும். திடீரென்று ஒரு திருப்பம் வரும். அது வரைக்கும் சற்று பொறு. எல்லாவற்றிற்கும் ஒரு நேர காலம் தேவை குழந்தையே. யாரும் இல்லை என்று வருத்தமடையாதே. நேர்மையும் நியாயமும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் வருவார்கள். போலியானவர்கள் விலகி செல்வார்கள். இதுவே நிதர்சனம். பணம் இருந்தால்தான் உனக்கு மதிப்பு கிடைக்கும் எனில் அப்பணத்தை சேர்க்க முயல்வதை விட பணத்தை மட்டுமே மதிப்பவரிடம் இருந்து விலக முயற்சி செய். அதுதான் உனக்கு நல்லது. நீ அனுபவித்த துயரங்கள் போதும் தங்கமே. இனி பல மடங்கு சந்தோஷத்தை உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்றேன். உன் தொழிலில் முன்னேறுவதற்கான வழியை நானே காண்பிக்கின்றேன். என்றும் உன்னை மற்றவர்களிடம் கையேந்த நான் அனுமதிக்க மாட்டேன். என் நிழலில் நீ இருக்கும் வரை நான் உன்னை காப்பேன் என்று உனக்கு உறுதியளிக்கின்றேன். மனதில் நஞ்சு வைத்து உதட்டில் தேனாக கொஞ்சி பேசும் மனிதர்களும் இந்த உலகில் இருக்கின்றார்கள் என்பதை மறவாதே. உன் துயர் துடைக்க உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன். நான் விரும்பாமல் யாரும் என்னை தேடி வர முடியாது. இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு தரப்போகின்றேன். கலங்காதே. எத்தனையோ துயரங்களை கடந்து வந்து விட்டார். இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே. நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு ஜொலிக்கப் போகின்றார். சந்தோஷமாக இரு. உனக்கு மட்டும் சொந்தமான பொருளை மீட்டு அதை உன்னிடமே ஒப்படைப்பேன். பிறர் கைக்கு செல்ல அனுமதிக்க மாட்டேன் தங்கமே. என் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை. கலங்காதிரு. உனக்கான ஒன்றை இன்று நீ பெறப்போகின்றா. அது உன்னுடைய நீண்ட கால கனவு. குழந்தையே, உன்னுடைய கர்மாவின் விளைவா நீ செய்த தவறுகள் அனைத்தும் இன்றோடு முடிந்தது. தொட்டது அனைத்தும் பொன்னாகும் நேரம் இது. அப்பா நான் இருக்க ஒரு நாளும் கலங்காதே. நீ அடுத்தவருக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது. பிரிந்து சென்றவர் கூடும் நேரம். உன் உதவி நாடி பலர் வரும் நேரம் இது. அதற்கான தகுதியை நீ அடையப் போகின்றாய். கலங்காதே. மகிழ்ச்சியுடனும் மன நிறைவுடனும் இரு. என் வார்த்தைகளில் நம்பிக்கை வை. உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் தங்கமே. கலங்காதிரு. உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன்.
அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ பெற்ற வலி அனைத்துமே பாடமாகத்தான் கொடுத்தேன். நல்லவர்களுடன் பழகினா ஏமாற்றாமல் இருக்க கற்றுக்கொண்டா, கெட்டவர்களுடன் பழகினா ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொண்டா. ஆனால் இந்த அனுபவத்தை வைத்து எப்படி முன்னேறுகின்றாய் என்பதே மீதி கதை. நான் உடனிருக்கின்றேன். நம்பி முன்செல். துணையாக உன் சாயப்பா நான் வருகின்றேன். உன் பல நாள் சோகத்திற்கு முடிவு வருகிறது. உன் வாழ்வில் ஒரு மாற்றம் உண்டாகப் போகின்றது. கலங்காதே. நீ எவ்வளவு முயற்சி செய்தாய் என்பதுதான் தேவை. விடாமல் முயற்சி செய். நீ முன்னேறுவது நிச்சயம் குழந்தையே. கடவுள் எப்போதும் உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு திறவுகோல், நிழலுக்கான ஒரு வெளிச்சம், துக்கத்திற்கான ஒரு நிவாரணம் மற்றும் ஒவ்வொரு நாளைக்குமான ஒரு திட்டம். உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் அப்பா நான் கொடுக்கும் சீதனமாய் உனக்கான எல்லா அம்சங்களும் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கின்றது. உன்னையும் உன் வாழ்க்கையும் நிறைவுடையதாய் நான் ஆக்குவேன். உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகின்றது. கேட்டது கிடைத்திடும், நினைத்தது நடந்திடும். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறும். உன் அறிவு அடுத்தவர்களுக்கு உதவும் போது அறிவியல் ஆகின்றது. அது உனக்கு மட்டுமே உதவும் போது ஆணவமாகின்றது. உன் அறிவால் உன்னை தேடும் போது ஆன்மீகமாகின்றது. நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலைக்குலைய வைத்துள்ளது. உன் முகத்தில் ஒரு கலவரம். நாம் இந்த நிலையில் இருந்து மீண்டு வர முடியாதோ என்று, நம்மை இதே நிலையிலேயே சாயப்பா வைத்து விடுவாரோ என்ற பயம் வந்துவிட்டது. இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகின்றது தங்கமே. விரைவில் உன் வாழ்வில் அதிசயத்தை நிகழ்த்துவேன். உன் சாயப்பா நிச்சயம் நிகழ்த்துவேன். நீ செய்கின்ற செயல் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும். நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறும் தங்கமே. என்னை வணங்கி நீ வெளியே கிளம்பி பாரேன். நீ வெளியே பார்க்கும் திசையெல்லாம் அப்பா நான் இருப்பேன். உன் கவலைகளை, துக்கங்களை, அவமானங்களை, தோல்விகளை முழுவதுமாக துடைத்தெறிந்து உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் நான் தந்தருள்வேன். ஒரு நாளில் ஒரு முறையாவது சாய்ராம் என்று சொல். ஒரு முறையாவது பாபா என்று மனமொன்றி என்னை கூப்பிடு. உன் வாழ்வில் இதுவரை இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் தந்தருள்வேன். சாய்ராம் என்று ஒரு முறையாவது அழைத்துத்தான் பாரு. பிறகு நடக்கும் அதிசயங்கள் ஏராளமாக இருக்கும். என்னிடம் சரணடைந்த உன் வாழ்வு உயரப் போகின்றது. அதற்கான வழிகளை நான் உனக்கு காட்டுவேன். உன்னுடனே நான் இருப்பேன். யாருடைய பாவங்கள் விலக்கப்பட்டு விட்டனவோ அந்த புண்ணியசாலிகளே என்னை அறிந்து கொள்வார்கள். என்னை வழிபடவும் செய்வார்கள். ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறும். எத்தனை நாட்களாக எதற்கு நீ காத்திருந்தாயோ அது உன்னை வந்தடையும். உன்னை விழ வைத்தவர்கள் முன்பாக நான் உன்னை கம்பீரமாக எழ வைப்பேன். அழ வைத்தவர்களுக்கு முன்பாக நான் உன்னை வாழ வைப்பேன். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். இனி கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் இந்த சாகி உன்னை கைவிட மாட்டேன். பொறுமையாக இருக்கத்தான் தைரியம் வேண்டும். மற்றபடி நாய்க்கு கூட கோபம் வரும் குழந்தையே. வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று, உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்துக் கொள்வதே. உன் பிரார்த்தனைகள் கேட்கப்பட்டன. உனக்கான வெற்றி தீபத்தை நான் ஏற்றிவிட்டேன். இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். உன் முயற்சிக்கான பலனை கண்டிப்பாக பெறுவார். வெற்றியின் படிகள்: முதலாவது படி தோல்வி, இரண்டாவது படி அவமானம், மூன்றாவது படி கடின உழைப்பு, நான்காவது படி தன்னம்பிக்கை, அடுத்தடுத்த படிகள் விடாமுயற்சி, கடைசி படித்தான் வெற்றி. குழந்தைகள், புரிந்து கொள் என்று யாரிடமும் கெஞ்சாதே. உண்மையாக புரிந்து கொண்டவர்கள் உங்களை கெஞ்சவிட மாட்டார்கள் என்பதை மறந்து போகாதே. ஒன்றை நீ அடைய விரும்பினார் அதனால் வரும் இன்ப துன்பங்கள் இரண்டையும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு உன் மனதை பக்குவப்படுத்திக்கொள். உன் நிழல் போல, சுவாசம் போல நீ எங்கு சென்றாலும் உன் கூடவே நான் வருவேன். உன் சொந்த நன்மைக்காகவே உன்னை சோதிக்கின்றேன். உன் உரிமைகளை யாராலும் பறிக்க முடியாத குழந்தையே. உன் கஷ்டத்தில் நான் உதவி செய்வேன். நம்பிக்கையோடு இரு. உன்னை வழிநடத்த நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகின்றாய்? உனது எதிர்காலம் துன்பத்தில் ஆழ்ந்துவிட நான் எப்படி அனுமதிப்பேன் குழந்தையே? என் மீது நம்பிக்கை வை. முக்காலமும் அறிந்தவன் நான். உன் வாழ்க்கையை நான் அறிவேன். உன் துன்பம் முடிவுக்கு வரப்போகின்றது.
நீ செய்யும் அனைத்து செயல்களிலும் என்னை நினைத்து செயல்படு. உனக்கான வெற்றி நிச்சயம். உன் மனதில் சிம்மாசனத்தில் சாயப்பா நான் அமர்ந்திருக்கின்றேன். பழிக்கு பழி என்பது நிம்மதியின் மூடும் கதவு. நீ அந்த கதவிற்குள் சிக்கிக் கொள்ளாதே குழந்தையே. நீ என்னிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காரியம் விரைவில் நிறைவேறப் போகின்றது. இனி நீ நிம்மதியுடன் வாழப் போகின்றா. கலங்காதே அன்பு குழந்தையே. பந்தய குதிரை ஓடும்போது ஓடுதளம் அருகில் உள்ள புல்லையோ கொல்லையோ பார்த்ததில்லை. ஏனெனில் அது தன் வெற்றி இலக்கை மட்டுமே மனதில் கொண்டு ஓடுகின்றது. இலக்கை நோக்கி செல்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம். கண்ணில் உறக்கமின்றி வேதனையில் துடித்த இரவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் செல்லமே. அப்பா என்று என்னை என்றைக்கு அழைத்தாயோ அன்றே உன் கையை நான் பிடித்துக் கொண்டேன். இனி என்னாலும் பொன்னாலே உனக்கு. குழந்தையே, தேவையில்லாமல் வருத்திக் கொள்ளாதே. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். உன்னை எனது கரம் கொண்டு இருக்க பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது. யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகின்றார். கவலைப்படாமல் இரு. உன் சாகி நான் இருக்கின்றேன். உன்னை என் உயிராய் காப்பேன். உனது கர்மத்தின் பலனை நீ அனுபவித்தாக வேண்டும். ஆனால் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் எனது சன்னிதானத்தின் முன்னர் நெருப்பில் வைக்கோல் இருவதைப் போன்று உனது கர்ம வினைகள் எரிக்கப்படும். கலங்காதே. உன் சாயப்பா உன் முன்னும் பின்னும் நிழலாக உன்னை பின்தொடர்ந்து வருகின்றேன். என்னுடைய பக்தன் என்பது சாதாரணமான காரியமல்ல. யாரிடமும் இல்லாத மனோதிடம் அவனிடம் இருக்கும். நீ எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லை என கவலைப்படுகின்றார். எந்த நேரத்தில் எது நடக்க வேண்டுமோ கண்டிப்பாக அது நடக்கும். பொறுமையாக இரு மகளே. உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் உனக்கு கிடைக்கும். உன் நினைவிலும் நான், உன் நித்திரையிலும் நான், உன் கற்பனையிலும் நான் தான், உன் கனவிலும் நான் தான் இருக்கின்றேன். பிறகு ஏன் கலக்கம்? என்னை நம்பு. உனக்கான வெற்றி நிச்சயம். உன் மனம் உடையும் நிலை வந்தாலும் ஒருபோதும் கலங்கி நிற்காது. உன்னோடு நான் இருக்கின்றேன். வாழ்க்கையில் நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் உண்டு. உன் நிம்மதியில்லாத வாழ்வை நான் இன்பம் பொங்கும் வாழ்வாக மாற்றி அமைப்பேன். இன்பமயமான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்து ஆரம்பமாகிவிட்டது. உன் துன்பங்கள் முடிந்துவிட்டது. இனி எல்லாம் சுகமே. உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்துவிட்டது. சந்தோஷமாக இரு. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா.